வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிஜேஎஸ் ஆனந்த். இன்றைக்கி எங்கே போயிருக்கோம் அப்படின்னா கன்னியாகுமரிக்கு திருப்பரப்பு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஃபால்ஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணோம். ஸோ கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள எல்லா இடத்துக்கும் விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் டக்கர்புரத்துலேருந்து எங்களுடைய நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி நாங்கள் போயிருந்தோம். இது எப்படின்னா இந்த இடம்லாமே வேறு லெவல். எப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், புல்லில் அதாவது ஒரு புல்லை அழகாக ஒரு நேம்லாம் க்ரியேட் பண்ணி அழகாக வளர்த்துருக்காங்க. அது ஒரு சூப்பரான ஒரு பிளேசஸ். உள்ள பொருட்கள் இங்கே உள்ளது எல்லாத்தையுமே ஒரு அழகாக இருக்குங்க பாருங்கள். ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் அந்த சீவல் பக்கோடா, அதுக்கப்புறம் என்ன பாருங்கள் பஜ்ஜி, இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம சாப்பிடும் போது ஒரு சூப்பரான ஒரு மூமெண்ட். இது என்னதுன்னா, நம்ம இப்போது இந்த அருவிக்கு போகிற பாதை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களா, இப்போ நம்ம இந்த என்ன இருக்குது இந்த இப்போ நம்ம போட் ரைஸ், அதாவது இந்த இடத்துல இருந்து நம்ம போட் ரைஸ் போவோம். ஸோ அதுக்கு இது இங்கே பாருங்கள். இப்போ போட் ரைஸ் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு பிஜேஎஸ் ஆனந்த், இது அருண் அண்ணா, அதுக்கப்புறம் அங்கே ஆல்வின், அதுக்கப்புறம் டேனியல் அண்ணா, அதுக்கப்புறம் ராகுல் அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே பிளான் பண்ணோம். இங்கே ஜோஸ்வின், இது யாருன்னா ப்ளூ கலர் கண்ணாடி டேனியல் அண்ணா, அதுக்கப்புறம் ராகுல், அதுக்கப்புறம் ஆல்வின், அதுக்கப்புறம் இது அருண் அண்ணா, அதுக்கப்புறம் பிஜேஎஸ் ஆனந்த், அதுக்கப்புறம் நான், அதுக்கப்புறம் ஜோஸ்வின், அதுக்கப்புறம் வசந்தகுமார், எல்லாருமே நாங்கள் போயிருந்தோம். அது ஊர்லேருந்து போகும்போது அது ஒரு ஹாப்பினஸ். அதாவது நம்ம வில்லேஜிலேருந்து ஒரு டூர் போகிறதே ஒரு ஹாப்பினஸ். என்ன பாருங்கள், இது அருண் அண்ணா, அடுத்தது நான். ஸோ அது என்ன பின்னாடி வருது அப்படின்னா இது ஜோஸ்வின், அதுக்கப்புறம் வசந்தகுமார் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். அருணண்ணா டே இருங்கடா நானும் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருணண்ணா இது பண்ணாங்க. ஸோ இதுதான் அந்த ஃபால்ஸுக்கு போகிற ஒரு பிளேசஸ் இது. அதுக்கப்புறம் நம்ம போட் ரைஸ் போயிட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் வரும்போது இந்த பாலத்துக்கு மேலோடி ஏறி வர்றது நல்லாயிருக்கும். இது இருந்ததுன்னா தொட்டில் பாலம், அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்திலே தொட்டில் பாலம் ஒரு எனக்குலாம் அந்த தொட்டில் பாலத்துக்கு மேலே ஏறும்போது அவ்வளோ ஃபியர்னஸ், அவ்வளோ பயம். ஏன்னா அந்த இடத்துல புதுசாக நம்ம போகும்போது அவ்வளோ பயமாக இருக்குது. ஆனால் எல்லாருமே தைரியமாக போனாங்க. எனக்கு மட்டும் அவ்வளோ ஃபியர்னஸ். ஐயோ நான்லாம் வரமாட்டேன் அப்படி சொன்னேன். ஆனால் இருந்தாலும் சரி நம்ம போய் பார்ப்போம்னு சொல்லி அதுக்கப்புறம் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இது மேலே ஏறி போகும்போது தான் தெரியுது. ஃபஸ்ட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். அதுக்கப்புறம் கஷ்டம். என்ன பாருங்கள், அண்ணாச்சி பழம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதெல்லாம் ஒரு அழகாக இருக்குது. அந்த வீடியோவிலே பார்க்கும்போதே அவ்வளோ இதாக இருக்குது. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த தொட்டில் பாலத்துலேருந்து மேலே இருக்கிற அந்த வியூவை பார்க்கும்போதே வேறு லெவல். அது ஒரு சொல்லணுன்னா அவ்வளோ அழகாக இருக்குது அந்த வியூலாம். அதெல்லாம் அப்படிலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் என்னுடைய நண்பர்கள். ஸோ எப்படி சொல்ல, இதெல்லாம் நம்முடைய ஒரு வில்லேஜிலேருந்து நம்ம டூர் போகும்போது அது ஒரு தனி இது. ஏன்னா நம்ம காலேஜிலேருந்து டூருக்கு போயிருப்போம், அதுக்கப்புறம் ஃபேமிலி டூர் போயிருப்போம். ஆனால் வில்லேஜிலேருந்து பசங்க கூட போகிறது அது ஒரு என்டர்டெயின்மெண்ட். சும்மா ஒரு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணோம். ஸோ கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திருப்பரப்பு, அதுக்கப்புறம் தொட்டில் பாலம், எல்லா இடமே விசிட் பண்ணோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.